ஒரு குழந்தை ஹார்ட் பீட்டே இல்லைன்னு சொன்ன பிறகு அக்குபஞ்சர் கொடுத்து அந்த ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகி, இதுல முக்கியமா ஒரு ரகசியமான ஒரு புள்ளி அப்படின்னா, ஒரு கரு பாத்தீங்க அப்படின்னா சுத்தீர சீழ்கட்டியா மாறிடுச்சு, உடனடியா அபார்ட் செய்யணும். ஸோ கண்டிப்பா இது உயிருக்கு ஆபத்து, உடனே அபார்ட் பண்ணணும்னு சொன்ன பிறகு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஏகே. நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு வரோம். அதன் அடிப்படையில இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அக்குபஞ்சர்ல குழந்தைகளுக்கு கரு உறுதல் போது ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லாவே செய்ய முடியும். எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். அனுபவத்துல நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஃபேஸ்புக் பக்கங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு குழந்தை ஹார்ட் பீட்டே இல்லைன்னு சொன்ன பிறகு அக்குபஞ்சர் கொடுத்து அந்த ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகி, அதுக்கப்புறம் அந்த குழந்தை நல்லபடியில பிறந்து இப்ப நல்லா இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கரு பாத்தீங்க அப்படின்னா சுத்தீர சீழ்கட்டியா மாறிடுச்சு, உடனடியா அபார்ட் செய்யணும். ஸோ கண்டிப்பா இது உயிருக்கு ஆபத்து, உடனே அபார்ட் பண்ணணும்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் வித்தின் ஒரு 3 வாரங்கள்ல அவங்க சரியாகி அவங்க பழைய நிலைக்கு இந்த குழந்தை நன்றாக. இந்த மாதிரி அக்குபஞ்சர்ல கரு உறுதல் போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைய முடியும். இப்ப இதுல முக்கியமா ஒரு ரகசியமான ஒரு புள்ளி அப்படின்னா K9 அப்படின்ற ஒரு புள்ளி. அனுபவத்துல இறைவனால எவ்வளவு குழந்தைகளை இது பாத்தீங்க அப்படின்னா கொடுத்து நல்ல முறையில அந்த குழந்தை முழு குழந்தையாக வெளியே பார்க்க முடியுது. இந்த K9 பயன்படுத்துறதுனால ஜெனட்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை கூட களைய முடியும். ஒரு சந்ததியில வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பா இதுல வரும் அப்படின்னாலும் அக்குபஞ்சரை இந்த புள்ளியை பயன்படுத்தக்குள்ள அந்த பிரச்சனையை வராம இறைவனால தடுக்க முடியும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு தன்மைகள் இருக்கு. இதோடைய சிறப்பு தன்மையை சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடல்ல 8 வெசல்ஸ், எக்ஸ்ட்ரானரி வெசல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த வெசல்ஸை பாத்தீங்கன்னா வெசல்ஸ் புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடைக்கிறோம். அதுல இன் லிங்கிங் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன் வெய்மாய், இந்த இன் வெய்மாய் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய உடலுடைய கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய அது வெசல்ஸா இருக்கு. இந்த உடலுடைய கட்டமைப்பை கிரியேட் பண்ணக்கூடிய வெசல்ஸா இருக்கு. அப்ப உடல் கட்டமைப்பு ஒரு கரு ஒரு ஆணுடைய சிறுநீரகத்துல இருந்தும் பெண்ணுடைய சிறுநீரகத்துல இருந்து வந்துதான் ஒரு கரு உருவாகுது. அப்ப அந்த கருவுல ஆதாரமே சிறுநீரகத்துடைய சக்தி தான். அதுதான் ஜெனரேஷனா கடத்துறது. பிளஸ் அந்த குழந்தையுடைய வளர்ச்சி அப்படின்றது அந்த புள்ளிய சார்ந்துதான் இருக்கு. குழந்தையுடைய வளர்ச்சி அப்படின்றது எலும்பு வளர்ச்சி ஆகட்டும், சதை வளர்ச்சி ஆகட்டும், உள்ள இருக்கக்கூடிய ஆர்கனுடைய வளர்ச்சி ஆகட்டும், ஃபர்ஸ்ட் நம்மளுடைய உடல்ல அதாவது முதல்ல அந்த முதுகு தண்டு ஃபார்ம் ஆகும். அந்த முதுகு தண்டு ஆதாரம் வச்சு அதுக்கடுத்து உறுப்புகள் எல்லாம் அதுல பொருத்தப்படும். கடைசியா அது குழந்தையா கன்வெர்ட் ஆகும். இதோடைய ஆரம்பமே நம்மளுடைய இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லக்கூடிய இந்த K9 தான் நமக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த K9 அப்படின்றது ஸ்டார்டிங் பாயிண்ட். எதுக்கு? இந்த வெசல்ஸுக்கு முக்கியமா ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம வெசல்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதை பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பாயிண்ட், கப்புள் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதோடைய திறவுகோலாக இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. அந்த திறவுகோலாக இருக்கக்கூடிய ஒரு புள்ளியை நம்ம இதை P6 SP4 அப்படின்னு நினைச்சு கொடுப்போம். P6 அப்படின்றது பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பாயிண்ட் ஆகும், SP4 அப்படின்றது கப்புள் பாயிண்ட் ஆகும். ஆனா இதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு, அதுதான் இந்த K9. ஸோ இதுதான் இதுக்கு ஆதாரம். அப்போ ஒரு பெண்ணுக்கு கருவுறுதல் போது 3வது மாதமும் 6வது மாதமும் 9வது மாதமும் இந்த புள்ளியை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா சோ ஜெனரேஷன் வரக்கூடிய பிரச்சனைகளையும் களையும். அதே மாதிரி அந்த கரு சிறந்த கருவா, அதோடைய கட்டமைப்பு, அதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இதுல தீர்வு கொடுக்கப்படும். இதுதான் இந்த K9 உடைய அற்புதமான பண்புகள். சோ நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் கேளுங்க. சோ அதுக்கான ஆன்சர் ஒவ்வொரு வாரமும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் நமக்கு தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.